பெரு மதிப்புக்குரிய திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை எதிர்காலங்களில் தயார்படுத்த உள்ள மாணவர்களின் பெற்றோர்களுக்கு சில விடயங்களை பற்றி நான் காணொலியாக, அதாவது யூடியூப் சேனல் ஊடாக பதிவேற்றம் செய்து வழங்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றேன். 2025 பரீட்சை நடக்குமா நடக்காதா என பல சந்தேக பேர்வழிகள் நடக்காது என கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக பரீட்சை நடக்கும் என நான் அறுதியிட்டு கூறுகின்றேன். கடந்த காலங்களில், கடந்த வாரத்தில, அதாவது எமது நாட்டு பிரதமர் அவர்கள் ஒரு கூட்டத்தின் போது, கல்வியியலாளர்கள் சம்பந்தமான கூட்டத்தின் போது, திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை பற்றி அவர் கல்வி அமைச்சர் பேசியுள்ளார். அதில் அவர் கூறியது யாதென்றால், திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை பல சிறு பிள்ளைகளின் மன உளைச்சலை உண்டு பண்ணுகின்றது என்பதனால் அந்த பரீட்சையை நிறுத்துமாறு பெற்றோர் மாத்திரமன்றி பல வர்க்கத்தாலும் பல பக்கத்தாலும் அழுத்தம் கிடைக்கின்றது. ஏனென்றால் குழந்தைகள் சுதந்திரமாக விளையாடி சந்தோஷமாக தங்களுடைய வாழ்வுடைய குழந்தை பருவத்தை கழிக்க வேண்டும், சிறுவர் பாலர் பருவத்தை கழிக்க வேண்டும். அந்த பருவத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை நாங்கள் கொடுப்பது, அதாவது மனித வாழ்க்கையில மாணவ பருவம் தான் சிறப்பான பருவம். அந்த பருவத்தையாவது அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். பல பருவங்கள்ல பல பொறுப்புகளை அந்த பிள்ளைகள் தாங்க வேண்டிய கட்டம் பெறும். அப்ப இந்த மாணவ பருவத்திலும் இப்படியாக பரீட்சை என்கின்ற மன அழுத்தத்துக்குரிய விடயத்தை புகுத்துவது சரியில்லை என கேட்டு அந்த பரீட்சையை நிறுத்துமாறு பல பக்கத்தாலும் எங்களுக்கு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆயினும் இந்த பரீட்சையை நிறுத்துவது பற்றி ஒரு தனிநபரோ ஒரு அமைச்சரோ தீர்மானிக்க முடியாது. காரணம் என்னென்றால், இந்த பரீட்சை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ற மூல கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த கருத்துக்கு தீர்வு கண்ட பின்புதான் இந்த பரீட்சையை நிறுத்துவதோ நிறுத்தாமல் விடுவதோ என்பதை பற்றி நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதாவது இந்த பரீட்சை எதற்காக நடத்தப்படுகின்றது என்றால், மிக முக்கியமாக பண நிவாரண பணத்துக்காக மட்டுமல்ல. நிவாரண பணம் என்று ஒரு சொற்ப தொகைதான் கிடைக்கின்றது. பாடசாலைகளை தெரிவு செய்வதுதான் இங்கே முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் முன்னணி பாடசாலையில் கல்வி கற்க வேண்டும், முன்னணியான மாணவர்களோடு போட்டி போட்டு தங்கள் பிள்ளைகள் ஒரு சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஏனென்றால் ஒரு பெற்றோர்கிட்ட கடமை தங்களை எப்படி தங்களுடைய பெற்றோர் இன்று உருவாக்கி சமூகத்தில் தாங்கள் கௌரவமாக இருக்கிறார்களோ அதே போல தங்கட பிள்ளைகளும் அதைவிட இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். அப்ப நிச்சயமாக முன்னணி பாடசாலைகளில் அனுமதி பெறுவதில் அவர்களை தடுக்க முடியாது. அப்ப பாடசாலைகள் அனைத்தும் ஒரே தரத்தில் இருக்குமாயிருந்தால் இந்த பரீட்சையை நிறுத்தலாம். ஆனா பாடசாலைகள் அனைத்தையும் ஒரே தரத்திலே ஆக்க முடியுமா என்பதுதான் கேள்விக்குறி. ஆனபடியால் ஏனென்று அவர் சொல்லி இருக்கிறார், இப்படி நாங்கள் பாடசாலை எல்லாவற்றையும் ஒரே தரமாக்காமல் இந்த பரீட்சையை நிறுத்துவோமாக இருந்தால் பெருநெருக்கடி ஏற்படும். அதாவது சாதாரணமாக இந்த பரீட்சையை நீக்காதுங்க. இது 1948ஆம் ஆண்டில இருந்து நடக்குது. அப்ப இந்த பரீட்சையில இப்ப பிள்ளைகளுக்கு மன அழுத்தமாக இருக்கின்றது. 95க்கு முன்னுக்கு இந்த பரீட்சையை பற்றி ஒருவருமே இவ்வளவு கர்சனை செய்யவில்லை என்றால் அங்கதான் இடர்பாடு இருக்கின்றது ஒழிய பரீட்சையை நிறுத்துவதால் அல்ல. அப்ப இல்லாவிட்டால் இந்த பரீட்சையை நிறுத்தினா அவர்களுக்கு பல நெருக்கடிகள் ஏற்படும். இந்த பரீட்சையில உண்மையிலே மன உளைச்சல் எவ்வாறு ஏற்படுகின்றது என்றால், மாணவரின் தரமறியாமலே மாணவர் அனைவரும் இந்த பரீட்சையை செய்ய வேண்டும் என அரசால் நிர்பந்திக்கப்படுவதுதான். அதாவது இந்த பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை,
திறமையான பிள்ளைகள் அதிதிறமையான பிள்ளையை தெரிவு செய்து அவர்களுக்கு முன்னணி பாடசாலையிலே அனுமதி கொடுத்து அவர்கள் திறமையை வளர்த்து அவர்களூடாக சமூகத்துக்கும் அவர்களுக்கும் நன்மை செய்ய விளைவது. அதாவது சமூகத்துக்கு அவர்களூடாக சிறந்த சேவை கிடைக்கும். அப்ப இந்த பரீட்சை திறமையான மாணவர்களுக்கு நடத்தப்படுவது என்பதனால் 1948 இருந்து 1995 வரையில ஒரு நீண்ட கால பகுதிக்கு இந்த பரீட்சை நடந்தது. வகுப்பாசிரியர், அதிபர், அந்த வகுப்பில திறமையான மாணவர்கள் ஒரு சிலரை தெரிவு செய்து பரீட்சைக்கு விட்டார்கள். அதற்காக விசேட வகுப்புகள் நடத்தப்படவில்லை. அவர்கள் வகுப்பில படிக்கிற கணிதம் தமிழை வைத்து அந்த பிள்ளைகளின் திறமைகள் நிர்ணயிக்கப்பட்டு அவர்களுக்கு வசதிகள் வழங்கப்பட்டது, இந்த சலுகை வழங்கப்பட்டது. அப்ப இந்த பிரச்சனை இல்லை. 95க்கு பிறகு எப்படி வினாத்தாள் ஒன்றை நுண்ணறிவாக மாற்றி அது மட்டுமல்லாமல் பிற்பாடு சகலரும் இந்த பரீட்சையில ஈடுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்த போதுதான் இந்த பரீட்சை விசனத்துக்குரியதாகவும் பெரிய பிரச்சனைக்குரியதாகவும் கௌரவ பிரச்சனையாக பெற்றோரும் கௌரவ பிரச்சனை ஆகவும் மாறி இன்று மாணவர்களை மன உளைச்சலுக்கு உண்டாக்கி இருக்கின்றது. உண்மையிலேயே அரசாங்கம் செய்யக்கூடியவையிலே என்னென்றால், அதாவது பரீட்சையை நிறுத்துவது அல்ல, பரீட்சைக்கு தெரிவு செய்கின்ற மாணவர்கள், வகுப்பாசிரியர், அதிபர் திறமையான மாணவர்களை தெரிவு செய்து அந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்க வைப்பதுதான் உண்மையிலேயே இதற்கு பரிகாரமாக செய்யக்கூடியது. மன உளைச்சல் இல்லாம இருக்கிறது. ஏன், திறமையான மாணவர்கள் என்றால் ஒரு வகுப்பறையில் 30 பேர் இருந்தால் ஒரு 5 பேரை அனுப்புவார்கள். அப்ப பெரும்பான்மையினர் 25 மாணவர்கள் இதை பற்றி கவலையே பட மாட்டார்கள். அப்ப அவர்கள் தங்களை வார்த்தை வைப்பார்கள். இந்த 5 மாணவர்களும் முயற்சி செய்து அவர்களுக்கு போட்டிக்க போடுவார்கள். இதுதான் அரசால் செய்தால் உண்மையிலே சரியான பரிகாரமாக இருக்கும். இப்ப நான் கூற வருகின்ற விடயம் என்னென்றால், நிச்சயமாக பரீட்சை நடைபெற்றே ஆகும். அப்ப அதை நினைத்து நாங்கள் பிள்ளைகளை தயார்படுத்துவதிலே அதாவது முக்கியத்துவம் கொடுத்து முன்னணியிலே திகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட நான் இப்பொழுது உங்களுடன் சில வார்த்தைகள் பேசணும். நான் 95ஆம் ஆண்டிலே இருந்துதான் இந்த கற்பித்தலுக்கு வெற்றிக்கணி இதழ்களை வெளியிட்டதனூடாக அதற்கு கிடைத்த வெற்றியை கருத்தில் கொண்டுதான் நான் இந்த வகுப்பறை கற்பித்தலை ஆரம்பித்த நான். அப்ப இன்றைக்கு என்னிட படிக்கிற பிள்ளைகள் பெற்றோர் கூடி பல பேர் என்னிட படித்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு தெரியும் என்னை பற்றி, என்னுடைய ஒழுக்கம், கட்டுப்பாடு, கொஞ்சம் கண்டிப்போம். ஒழுக்கம் இருந்தால், கட்டுப்பாடு இருந்தால் கண்டிப்பும் இருக்கத்தான் செய்யும். அப்ப கண்டிப்பாக இருப்பேன் என்பதை தெரியும். அப்ப முன்பு வகுப்பறை கற்பித்தல் என்கின்ற பொதுமானவர்களை வகுப்பறையில் வைத்து கற்பிப்போம். இப்ப ஒரு வகுப்பில உண்மையிலேயே 100கணக்கான மாணவர்களை கூடி நான் கற்பித்திருக்கிறேன். அப்ப மாணவர்கள் அத்தனை பேரையும் கட்டுப்படுத்துவது என்பது சாதாரண விடயம் அல்ல. உங்களுக்கு தெரியா, நீங்க ஒரு 2 பிள்ளைய கட்டுப்படுத்தி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பிள்ளைகளையும் ஒருமுகமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் ஆளுமை உள்ளவராகவும் அதோடு மாணவர்கள் கற்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மாற்ற வேண்டிய கட்டத்திலும் இருக்கின்றார். அப்ப நாங்கள் அந்த வகுப்பிலே என்ன செய்கிறது என்றால், கற்பிக்கின்ற போதும் மாணவர்களை நாம் கொஞ்சம் கண்டிப்பு போல நடந்து கொண்டு, கண்டிப்பு தான், அதாவது மிருகத்தனமான கண்டிப்பு அல்ல, மனிதத்தனமான கண்டிப்பு, அவர்களின் நலன் கருதி. அப்ப அந்த பிள்ளைகளிடம் நேரடியாக அவர்களிடம் நீங்கள் எதிர்கொள்ள போவது ஒரு போட்டி பரீட்சை. அப்ப அந்த பரீட்சையில நீங்க வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இந்த பரீட்சையில கூடியளவு முக்கியத்துவம் கொடுத்து கவனம் கொடுத்தல் வேண்டும் என அவர்களை அறிவுறுத்தி அவர்களை கண்டிப்பாக நாங்கள் கற்பவற்றை கேட்க வைக்கும் ஒரு வழிமுறையை பின்பற்றினோம். அது மட்டுமல்லாமல் கற்பிக்கப்படுகின்ற வினாக்கள்ல இடைக்கிலேயே போய் இடைக்கிலே கவனியாம இருக்கிற பிள்ளை மாதிரி இருக்கின்றவர்கள் கேள்விகளை கேட்கின்ற போது அந்த பிள்ளை திரும்ப இப்படியான ஒரு நிலைப்பாடு வந்துவிடும் என்ற பயத்தில அந்த கற்பிக்கின்ற விடயங்களை கேட்டு விளங்கிக் கொள்கின்ற ஆர்வத்திலே இருந்தார்கள். அப்ப எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன், வகுப்பறையில கற்பிக்கிறேன், கற்பித்து போட்டு டெய்லி ஒரு பிள்ளைகிட்ட போய் கேட்கிறேன், இப்ப நான் சொன்ன கேள்விக்கு விட சொல்லு, எப்படி நான் விட விளக்கம் சொன்னான் என்று உடனே பிள்ளை அந்த விட விளக்கம் விளங்கினாத்தான் சொல்ல முடியும். அப்ப இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கவனத்தோட கற்கின்ற போது, அது தொடர்ச்சியாக இருக்கின்ற போது பிள்ளை பரீட்சையிலும் வெற்றி பெற்று அவர்களுக்கும்
பெருமதியுடையவர்களாக பெற்றோர்களுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணி, ஆசிரியருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணி, பாடசாலைக்கும் கௌரவத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அது பழைய வகுப்பறை கற்பித்தல். ஆனால் இப்ப நவீன ஒன்லைன்ல சூம்லைன்ல தான் சூம் ஊடாகத்தான் நான் கற்பிக்கிறேன். அப்ப இந்த ஒன்லைன் கற்பித்தல்ல அதே நடைமுறையை நான் பின்பற்ற முடியாது. என்னடா ஸ்கிரீன்ல ஒரு நேரத்துல கொஞ்சம் பேரு தான் காட்டும், அப்ப மற்றவர்களை காட்டாது. அப்ப காட்டாதவர்கள் என்ன செய்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஏனென்றா இந்த ஒன்லைன் கற்பித்தலின் போது நான் பார்த்திருக்கிறேன், அந்த பிள்ளைகள் வீடுகளில் அண்ணா தம்பியோட சட்டை பிடித்து கொண்டு பாப்பில இருக்கும், மற்ற அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கும். அதை அம்மா அப்பாவுக்கு போய் சேர்ந்திருக்காது, அவர்கள் கொடுப்பார்கள் பிள்ளைய ஊட்டி வளர்க்கறதுக்கு. பிள்ளை எங்கிட்ட யாராவது களைச்சு போய் வந்திருக்குமா, அப்ப பிள்ளைக்கு கொடுக்கணும் சொல்லி இது என்ன வீட்டுக்கானே என்று பார்க்கிறாங்க, நீ சாப்பிட்டு கொண்டு பாருன்ட்டு கொடுப்பார்கள். அப்ப இந்த வகுப்பறை என்கின்ற ஒழுக்கம் அங்க சீர்கெடுக்கின்றன. அப்ப பிள்ளைக்கு சாப்பிட்டு கொண்டு கேட்பது என்பது ஒரு காரியத்தை ஒரு நேரம் சிறப்பா செய்ய முடியும். அவன் சாப்பிடாமனும் கேட்காமனும் விளங்கி கொள்ளவனும் என்றால் அது நடக்க போறது இல்லை. அப்ப அவன் சும்மா பொழுதுபோக்குக்காக அதை பார்க்க பழகி அது அப்படியே போயிடும். அப்ப இது ஒரு பயனும் இல்லை. அப்ப இந்த நான் இப்ப என்ன செய்கிறது, வகுப்பறையிலே இந்த சூம் ஒன்லைன்ல கற்பித்த பிறகு, அதாவது நாங்கள் கற்பிப்பதைத்தான் இதுவரையில காணொலிகளாக வெளியிட்டு வந்தேன். ஆனா பிற்பாடுதான் எனக்கு தெரிஞ்சது, இது நான் மட்டும் கற்பிக்கிறத காணொலியா போட்டால் அதுல பெரும் பயன் கிடைக்க போறதில்லை. ஓரளவு பயன் கிடைக்கும், ஆனால் இந்த பிள்ளைகள் விளங்கி அவர்கள் விடியளிக்கிறத காணொலிகளாக போடுகின்ற பட்சத்துல அது பலருக்கும் பயன் தரும். அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துற பிள்ளைகளுக்குத்தான் அதிக பயன் தரும் என்பதை கண்டுகொண்டு, இந்த வெளிப்படுத்தும் பிள்ளைகள் நன்றாக உணர்ந்து கொள்ளணும். இதுல கூடிய பயனடைவது யார் என்றால் அவர்கள் தான். ஏனென்றால் கேட்பவர் என்னது எந்த கட்டத்துல இருந்து கேட்கிறாரோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனா வெளிப்படுத்துபவர் தனக்கு பூரணமாக விளங்கி வெளிப்படுத்துகின்றார். அதற்காக கற்பிக்கின்ற போது மிகுந்த கரிசனையோடு கற்பித்தலை பின்பற்றுகின்றார். அப்படியாக அவர்கள் படித்தால் பரீட்சை இலகுவாகும். ஏனென்றால் நுண்ணறிவு என்பது பெற்றோர்களையே இந்த காலகட்டத்துக்கு மட்டும், இந்த பரீட்சைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை முழுக்க அவர்களுக்கு தேவை. ஏன், அவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கையே ஒரு பிரச்சனை தான். அப்ப இந்த பிரச்சனை சவால்களை எதிர்கொள்கின்ற போது அவர்களோட உச்ச துணியாக இருப்பது அவர்களுடைய சொந்த மூளை. அப்ப அந்த சொந்த மூளை தான் அவர்களே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிகாட்டும். அது மட்டுமல்ல, காப்போதா, சாதாரண தரம், உயர்தரம் போன்ற உயர்தரத்துல ஒரு பரீட்சை கூடியிருக்கின்றது. அப்படியாக பிறகு தொழில் பெறப்போகின்ற இடத்துல பல பரீட்சைகள் இருக்கும். அப்ப அந்த பரீட்சைகள் எல்லாம் வெற்றி கொள்ளணும் என்றால் இந்த நுண்ணறிவு ஆரம்பத்திலிருந்து விருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அப்ப இப்ப நான் முந்தி நேரடி வகுப்பில நேரடியாக பிள்ளைகளிடம் கேட்டு அவர்கள் கற்றிருக்கிறார்கள் என்றதை நிச்சயப்படுத்துவதற்காக இப்ப வகுப்பறையில படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் கற்பித்ததை தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அவர்கள் காணொலி வழங்குவதன் ஊடாகத்தான் நான் நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப நான் அடுத்த கட்ட விடயத்துக்கு வரேன். இப்ப 2025 பரீட்சைக்காக 2024 செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து வகுப்பு ஆரம்பித்து, அதாவது ஆன்லைன் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக யாருமே பதிவு செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாடை போட்டு அவர்கள் பிள்ளையின் பெயர், பாடசாலை, அந்த பிள்ளையின் படம் ஒன்று அனுப்பினால் போதும் என்று சொல்லி அனுப்பி சேர்த்து மாணவர்களை இணைத்துக் கொண்ட ஒரு குரூப்பை. அந்த குரூப்பில் 189 மாணவர்கள் இன்று வரையிலே இருக்கிறார்கள். அப்ப 200 பேர் வரை வந்தார்கள். அப்ப அந்த 200 மாணவர் வந்தாலும் வகுப்பறையில 35 பேர் தான் இருப்பார்கள். என்ன, இலவசம், ஃப்ரீ, சும்மா, அதாவது பதிவோம் என்ன ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறதுதானே. எங்களை நேரம் இருந்தா பார்ப்போம், இல்லாட்டி விடுவோம். இது அவர் பொழுது போகாம செய்கிறார் போல அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு, எங்களுக்கும் பொழுது போகாடி இதுல இருந்து பார்ப்போம், நாங்க சாப்பிட்டு கொண்டு பார்ப்போம், நாங்க இதை அண்ணா தம்பியோட சண்டை பிடிச்சு கொண்டு பார்ப்போம். இது என்ன ஒரு பொழுதுபோக்கு என்றுதான் இதுவரை காலம் அவர்கள் கணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த இடர்பாடு எனக்கு மன உறுத்தலை உண்டு பண்ணுகின்றது. ஏன்னா ஒரு கற்பிக்கிற ஆசிரியருக்கு நீண்ட காலமாக கற்பிக்கிறது. அப்ப ஆசிரியருக்கு தான் விதைப்பது பயனுள்ள இடத்திலே என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நான் கற்பிப்பது பயனுள்ள மாணவர்களுக்கு, அவர்கள் அதால் பலனடைகிறார்கள், அதால் எனக்கு ஆத்ம திருப்தி பெற வேண்டும். பொழுதுபோக்கு மட்டுமல்ல, ஆத்ம திருப்தி. அப்ப அது கிடைப்பதற்காக இந்த நிலைப்பாடு மிக மோசமாக சென்றதால் தான் நான் இப்பொழுது 2025ஆம் ஆண்டில இருந்து இந்த வருட பரீட்சைக்கு சேருகின்ற மாணவர்கள் தங்களுடைய உள்ளார்ந்த ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற காணொளிகளை, அதாவது ஆசிரியர் படிப்பிப்பவற்றை கேட்டு விளங்கி அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை உருவாக்கினேன். அதன்படி வாராந்தம், இப்ப நான் ஏன்னு சொன்னா, இந்த காணொலிகளை கேட்டு பொறுமைய விடயத்தை விளங்கி கொண்டு பிள்ளைகளை கற்பிக்க பெற்றோர்களை விரும்புவதில்லை. எல்லாம் அவங்க அவசர வேலைகள், வேற தொடர் மெகா தொடர்கள் பார்க்க வைக்க பொறுப்பு இருக்கின்றது. இதுகள் என்ன இந்த மனுஷன் கத்திக் கொண்டிருக்கிறது, நான் கற்றுக்கொண்டு கொள்ளும். ஆனால் இதை கடைசி வரையில கேட்பவர்களுக்கு தான் இது பயனுடையதாக இருக்க போதும். என்ன சொல்ல போறேன் என்றால், ஒரு கிழமைக்கு நான் படிப்பிக்கிற விடயத்துல ஒரு மாணவனோ மாணவியோ 3க்கு குறையாம காணொலி அனுப்ப வேண்டும். அதிகம் இத்தனையுமே அனுப்பலாம். முழு கல்விகளுக்குமே அந்த பிள்ளை விடையளிக்கிற ஆற்றலை பெற்று அதை காணொலியா அனுப்பலாம். அப்ப இந்த காணொலி அனுப்பப்படும் போது நான் சும்மா அப்படியே அப்லோட் பண்றேன் இல்ல யூடியூப்ல, நான் அதை பார்ப்பேன். இதுல இந்த பிள்ளை என்ன தவறு விட்டு இருக்கு, அப்ப இந்த தவற பிள்ளைக்கு திரும்ப உணர்த்துவேன். நீங்க இந்த பிளவற்றீர்கள், திரும்ப செய்யுங்க. அப்ப இந்த பிள்ளை திருந்திக் கொள்ள நியாயம் இருக்கின்றது, தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப அந்த வகையில ஒவ்வொரு மாணவரும் வாரத்திலே கற்பிக்கின்ற, அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரையில இலவச வகுப்பு நடத்துறேன். சனி ஞாயிறு கட்டணம் செலுத்துகின்ற வகுப்பு. அது முழு காலத்துக்குமே மொத்தம் 6000 ரூபாய். அது எப்ப செய்தா என்ன, எப்படி செய்தா என்ன, மொத்தம் பரீட்சை நடக்கும் வரைக்கும் 6000 ரூபாய் செலுத்த வேண்டும். அது அதாவது முழு கட்டணம். மற்றது இலவச வகுப்பு என்பது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும். அந்த முழு கட்டணம் செலுத்தி மாணவர்கள் வருவது, அவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு நான் இந்த நிபந்தனைகளை போட முடியாது என்று அவை கட்டணம் செலுத்தினோம். ஆனபடியா வகுப்பு அந்த பிள்ளைகளுக்கு நடத்தத்தான் வேண்டும். அவை படிச்சா படிக்கிறது, படிக்காட்டி நடத்தும் என்ற தான் அந்த நிலைப்பாடு. நான் படிப்பிப்பேன். அவை விருப்பம், அவை படிக்கிற படிக்காது. ஆனா இந்த இலவச வகுப்புல நிச்சயமாக மாணவர்கள் பங்கு பற்றினால் வாராந்தம் 5 நாளுக்குள்ள, திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வழியில ஆசிரியர் கற்பிப்பவற்றில குறைந்தபட்சம் 3 காணொலிகளாவது பிள்ளைகள் வீடியோவாக எடுத்து அனுப்பணும். அதுவும் வீடியோவை தரமா செய்யணும். அதாவது டிவி ஸ்கிரீன்லயோ இல்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயோ எடுக்காம ஒரு ஒயிட் போர்ட்லயே எழுதி பிள்ளை விளங்கப்படுத்த வேண்டும். சில பெற்றோருக்கு பிள்ளைகளை காண்பிப்பதிலே ஒரு இடர்பாடு இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பொதுவான இது. அப்ப நாங்க பிள்ளைகளை காண்பிப்பது எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு சில பாதுகாப்பு பிரச்சனைகள் வரலாம் என்று கருதினால் நீங்க பிள்ளைகளை காட்ட வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. ஏன்னா நீங்க அனுப்புகிற வாட்ஸ்அப்பூடாக இந்த பிள்ளை தான் என்பதை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்ப நீங்க இந்த பிள்ளை கற்பிக்கிறதே பைபோர்டையும் பிள்ளை எழுதி விளங்கப்படுத்துற குரலையும் மட்டும் வந்தாலே எனக்கு போதுமானது. இருந்தால் நான் இதை செய்யணும், நானும் யோசிக்கத்தானே வேணும். அந்த பிள்ளைகள் இந்த பெற்றோர் என்ற நிலப்பாட்டில். அப்ப பெற்றோரு உங்கள் பிள்ளைகளின் முகங்கள் இந்த காணொலிகளில் பெறக்கூடாது என்று நீங்க விரும்பினால் நீங்க இதை காட்ட தேவையில்லை. கேள்வியை வைட்போர்டில் எழுதி போட்டு ஆரம்பிங்கோ. எழுதின பிறகு பிள்ளை அந்த வைட்போர்ட் மாக்கராலை எழுதி விளங்கப்படுத்துறதையும் அந்த குரலையும் வெளிப்படுத்துங்கோ, அது போதும். அப்ப இப்படியெல்லாம் பங்கு பற்றி உங்கள் பிள்ளைகளை திறமசாலியாக மாற்றுவதுதான் உங்கள் பிள்ளை எதிர்வரும் பரீட்சையை வெற்றி கொள்வதற்கு உகந்த மார்க்கம் என்பதை நான் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டோ. ஏனென்றா நீண்ட நேரம் இந்த காணொலியில கதைக்கிறேன். எல்லோரும் அவசர உலகத்திலே நேரம் இருக்காது, எனக்கு நேரம் இருக்கு, எனக்கு தானே ஆர்வம். அப்படி எனக்கு நேரம் இருக்கா, நான் அவர்களுக்கு எப்படி இருக்குதோ இருக்காது. விரும்பினால், இல்லாவிட்டால் நான் நிச்சயமா சொல்றேன், நான் கண்டிப்பானவன் என்பதை முன்பே சொன்னேன். இது இலவச வகுப்புன்னு சொல்றேன். இலவச வகுப்புல வாரத்தில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இறுதியிலையும் நான் பார்ப்பேன். நான் இங்க எத்தனை மாணவர் என்றதை பதிவு செய்வேன். நான் சொன்னேன், இது போன வருஷம் செப்டம்பருக்கு முதல்ல இந்த பரீட்சை தொடங்குறதுக்கு முதல்ல இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை, இந்த கற்பிக்க 2025க்கு முதல்ல கற்பிக்க தொடங்க ஆரம்பிக்க 189 பிள்ளைகள் இதுவரையில குரூப்பில் இணைந்து இருக்கிறார்கள். ஆனா இப்ப நான் கண்டிப்போடு இந்த நிபந்தனையை உருவாக்கின ஒண்ணு, ஆக
27 மாணவர் தான் வகுப்பில் இருக்கிறார்கள். அதில் கூடி பலர் இன்னும் விலக்கப்படுவார்கள். அப்ப அப்படி விலக்கிற போது இன்னொரு நன்மை என்ன இருக்கின்றால், கொஞ்சம் பிள்ளை எண்ணிக்கை அந்த பிள்ளைகளை நான் கவனித்து கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த 27 பிள்ளையின் நிலைக்கும் என்பதை நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். இப்ப அதை சொல்றதுக்காகத்தான் நான் இந்த காணொலியை போடுறேன். அதாவது உங்கள் பிள்ளை தொடர்ந்து என்னிடம் கற்று பரீட்சை பெறுவது சிறப்பாக பெற வேண்டும் என்று நீங்கள் கருதினால் இலவச வகுப்புகள் பங்கு பற்றி நீங்கள் கண்டிப்பாக பிள்ளையின் காணொலிகள், பிள்ளை இந்த படத்தை காட்ட அவசியம் இல்லை, அது பிள்ளை இந்த படத்தை காட்டுறதான் அது உணர்ச்சிகரமாக அந்த வீடியோ சிறப்பாக இருப்பதற்கு நல்லது. அது உங்களை புரிந்திருந்தா சரி. அந்த பிள்ளைகளை கேமராவை அகலப்பாங்கா பிடித்து, அதாவது போன்ல எடுப்பதா என்றால் அகலப்பாங்கா பிடித்து அந்த வீடியோக்களை சிறப்பாக அனுப்புங்க. உங்கள் பிள்ளையின் திறமைகள் வெளிப்படுத்தப்படுவதோடு அவர்கள் சிறந்த பெறுபேறு அடைய நான் என்னால் முடிந்தளவு வழிகாட்டுவேன் என கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். தயவு செய்து முழுமையாக கேட்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இதில் சேர விரும்புகிறவர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்கள் என கேட்டுக்கொண்டு காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி.